எனக்கு ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. அதான்ப்பா செத்து போனானே, பேர் என்ன? கதிரேசன். அவன் மேலதான் தப்பு இருக்குன்னு தோணுது. வீட்டு பிரச்சனையை முடிச்சு வைப்ப, கோர்ட்டு பிரச்சனை முடிச்சு வைக்க முடியுமா? பாரு, சம்மன் வந்திருக்கு. இனிமே சுப்பிரமணிக்கு இது கலையறதுக்கு சரியா இருக்கும். அந்த இளவரசி எப்ப வேணும்? ஒரு வாரத்துக்குள்ள. இத கொஞ்சம் ஜாக்கிரதையா டீல் பண்ணலான்னு பாக்குறேன். அவங்க ஒட்டுமொத்த குடும்பமே க்ளோஸ். கேட்கறதுக்கே நாதி இல்லாம போயிடுவாங்க. உனக்கும் உன் பொண்ணு உன்கிட்ட வந்த மாதிரி இருக்கும், எனக்கும் என் பையன் என்கிட்ட வந்த மாதிரி இருக்கும். பாப்பா சுப்பிரமணி, என்ன நேத்து ஆளைய காணோம்? ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதான் வர முடியல. நீயும் என்ன பண்ணுவ? பாவம், கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டியது இருக்கு. பாத்துப்பா, இது ஆக்சிடென்ட் இல்ல, முன் விரோதத்துல வேணும்னே வேனை ஏத்தி கொண்டுட்டேன்னு சொல்லிட போறாங்க. அப்படி யார் சொல்ல போறாங்க? ஆக்சிடென்ட் தானே கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அட, நீ ஒரு உலகம் தெரியாத புள்ளப்பா. பணம் வேணும்னு நினைச்சா அப்படி இப்படின்னு சொல்லி கேஸ மாத்தி பணம் புடுங்க பாப்பாங்க. ஆமா, பணம் வருதுன்னா எதையும் செய்ய தயங்க மாட்டாங்கப்பா. பணம் அவ்வளவு முக்கியமானதா போச்சு. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். மனுஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன காலமெல்லாம் மலையேறி போச்சு. இப்போ மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு போவான். பணம் தான் நிரந்தரம்னு நினைக்கிற காலமாயி போச்சுப்பா. கூட பிறந்த பொறப்பா இருந்தாலும் கொடுத்து உதவுற அண்ணன் தம்பிங்க இப்ப யாரு இருக்காங்க? பணம்னு வந்தா உறவையே முறிச்சுக்கிற காலமா இருக்குது. பணம் வருதுன்னா பழிய போட கூட தயங்க மாட்டாங்க. பார்த்து நடந்துக்கப்பா. சரி, இப்ப பணம் வாங்கிக்கிறியா? இல்ல நாச்சி, அப்புறமே வாங்கிக்கிறேன், பரவாயில்ல. சரிப்பா, இந்த அப்பளத்தெல்லாம் உள்ள கொடுத்துட்டு போயிரு. சரிங்க, வா. இந்தாப்பா. இது எதுக்குமா? இது நான் பட்ட கடன். அப்படி பார்த்தா நான் கூட அன்னைக்கு இக்கட்டான நிலைமையில என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி. அண்ணாச்சிக்கு நான் பணத்தை கொடுத்தாச்சு. எனக்கும் தன்மானம் இருக்கு. 2000 ரூபாய்க்காக அதை நான் அடமானம் வைக்க விரும்பல. யாரோட அனுதாபத்திலே வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அதுலயும் உன்னோட அனுதாபம் எனக்கு தேவையே இல்லை. அம்மா, 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 என்னாச்சுமா? அம்மா, எந்திரிம்மா. அம்மா, சார் சார் சார், கொஞ்சம் இங்க வாங்க சார். சார், அம்மா, ஆட்டோ ஆட்டோ. அம்மா, எந்திரிங்கம்மா. அண்ணே அண்ணே, கொஞ்சம் இங்க வாங்கண்ணே. பார்த்து பிடிக்கண்ணே. எதுவும் அண்ணே. அண்ணே
ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தானே இருக்கு. நீங்க வாங்கண்ணே, நான் பின்னாடி வந்துடுறேண்ணே. மேடம் அவங்க நம்ம ஆபீஸ்க்கு அடிக்கடி வந்துட்டு போவாங்களே அவங்க தானே? ஆமாம்மா, நீ ஒரு நிமிஷம் இரு, நான் அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வா பேபி. என்ன நாள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு, எந்த பதிலும் சொல்லல. என்ன சொல்ல போற? ஏன் அவசரப்படுற? எல்லாம் நல்லபடியா முடியும்ல? இங்க பாரு, இந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கு. இவ வேணும்னு எங்க ஆளுங்க தினமும் இன்னாதது இமெயில்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நல்ல அமௌண்ட் வரும். நாம எல்லாருமே 4 காசு பார்க்கலாம். ஆனா நீ லேட் பண்றத பார்த்தா எனக்கு ஒன்றும் நம்பிக்கையே இல்லை. ஏன் அவசரப்படுற? இது என்ன சாதாரண விஷயமா? இவ ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. இவளை ஏனோ தானோன்னுலாம் முடிவு பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இங்க பாரு, இந்த பொண்ணு புதுசு, நிறைய பணம் கிடைக்கும். இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுறக்கூடாது. சீக்கிரம் ஆக வேண்டியதை பாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னும் 2 நாள் இந்த ரோஸை எப்படி பேக் பண்ணுமோ அப்படி பண்ணிடுறேன். சரி, நான் வரட்டுமா? பார்த்து, பொண்ணு புதுசு. மேடம் அவங்கதாம்மா நம்ம கம்பெனிக்காக ரோஸ் விளையிற நிலத்தையெல்லாம் குத்தகைக்கு எடுத்து கொடுத்தவங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் அங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் நம்ம கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ற ஒரே ஆளு இந்த சொர்ணா தான். ஓ, அதனாலதான் சொர்ணா என் தகுதிக்கு இணையா இல்லைனாலும் நானே இறங்கி போயிடுறேன். பரவாயில்ல மேடம். நம்மளை நம்பி 100 குடும்பம் இருக்காங்க. அந்த 100 குடும்பம் நல்லா வாழ்றதுக்காக இறங்கி போறதுல ஒன்றும் தப்பில்லை. இளவரசி, இப்படி யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீ நான் நினைச்சதை விட ரொம்ப புத்திசாலியா இருக்கிற. உன்ன மாதிரி பொண்ணுங்களால தான் என் கம்பெனியே ஓஹோன்னு இருக்க போகுது. என்ன சகல, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சாவகாசமா ரெஸ்ட் எடுக்கிறீங்க போல இருக்கு. சரி விடுங்க, நான் வந்த நேரம் நல்ல நேரம் தான். யோ, என்ன நீ பாட்டுக்கு வந்த வார்த்தைக்கு வார்த்தை சகல சகலன்னு கூப்பிட்டு பேசுற? யாரே நீ? என்ன சகல, நான் தான் சந்தோஷமா வாய் நிறைய சகலன்னு கூப்பிடுறேனே, என்ன தெரியலையா? யோ, உங்க சகல யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஜானகி இங்க வா. அடடடடட, வாங்க நீ நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா? நம்ம கயல் இங்க இருக்காமே. டேய், யாரா நீ? நீ பாட்டுக்கு வந்த உறவு முறையெல்லாம் சொல்லி கூப்பிட்டு இருக்க. வலையில இருக்கிற வரைக்கும் தான் நண்டு, வெளியில வந்துட்டா அதனோட கதையே வேறங்கிறது தெரியாம இங்க வந்திருக்காரு. ஏய், நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து அசிங்கப்படணும்? அண்ணி, எதுக்கு இப்படி வீணா எனர்ஜி வேஸ்ட் பண்றீங்க? இத பாருங்க அண்ணி, கஷ்டப்படுறவங்களுக்கு கடவுள் ஒரு சந்தர்ப்பத்தை தான் தருவான். உங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சந்தர்ப்பத்தை என் மூலமா கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு சந்தோஷமா வாழ வேண்டியதை விட்டுட்டு ஏன் நீ இப்படி வீணா சத்தம் போடுறீங்க? ஏய், இந்த நியாயத்துல வேற எங்கேயாவது போய் சொல்லு. பல நாள் பட்னி கடனும் முன்னாடி விருந்தே வச்சாலும் மனசுக்கு ஒப்பி இருந்தா தான் சாப்பிட முடியும். பல பேர் வயிற்றுச்சல கொட்டி வட்டியா வாங்கி வச்சிருக்கே, அந்த பணத்தால வர சந்தோஷம் எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம். முதல்ல நீ எடுத்து காலி பண்ணு. கருவாடு வித்த போனா நாருன்னு சொல்றீங்களா நீ? நாறுறதும் மணக்கிறதும் பொருளுக்கு தான் பொருந்தும். பணத்துக்கு எந்த தோஷமும் இல்ல, வெறும் சந்தோஷம் மட்டும்தான். வெளியே போறியா இல்லையா? நீ பாட்டு நடு வீட்டுல வந்து நின்னு பேசிட்டு இருக்க. போய் வெளியில. என்னைக்கு இருந்தாலும் சகல வீட்டுக்கு வரப்போறவன் தானே. மாமா, வீடு வரைக்கும் வந்துட்டேன் பாருங்க. எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான். என்ன நீங்க தான் மாமா எப்படியாவது காப்பாத்தணும்.
ஏய், யார் கொடுத்த தைரியத்துல யார் வீட்டுல வந்து நின்னு என்ன பேசிட்டு இருக்க? போடா போடா முதல்ல வெளியே. இல்லாதப்பட்ட வீடு நினைச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண வந்துடுறாங்க. ஏய் போடா. சகல என்னைக்கா இருந்தாலும் நாம ஒன்னா சேர்ந்து ஒரே குடும்பமா வாழ போறவங்க. முன்ன பின்ன யோசிக்காம பேசாதீங்க. என்ன நீங்க டா போட்டு கூட கூப்பிடலாம், தப்பே இல்ல. ஏன்னா நீங்க மூத்தவர் இல்லையா? அதே மாதிரி கொழுந்தியா புருஷங்கிற மரியாதைய கொஞ்சமாவது கொடுங்க. அண்ணிதான் பாவம் புரியாம பேசுறாங்க. நீங்க நாளும் தெரிஞ்சவரு, அவசரப்படலாமா? நாளும் தெரிஞ்சதுனாலதான் சொல்றேன், மரியாதையா வெளியே போயிடு, இல்ல நடக்கிறதே வேற. ஏயா சாராய கடையில போய் குத்து விளக்கு ஏத்தி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஏன் குழந்தையா உனக்கு பொண்டாட்டியா? போய் வெளியில போயிடுறல. கோவப்படாதீங்க சகல. கையில நீங்க எல்லாரும் என் மேல கோவமா இருக்கீங்க. நீங்களே ஒரு நாள் வாங்க சகல வாங்க சகலன்னு கூப்பிடுவீங்க. அப்போ நான் வரட்டுமா சகல? போடா. வரேன் நீ. கயல் வரண்டா செல்லம். போடா வெளியில. நடு வீட்டுல வந்து நின்னுட்டு சகலன்னு ரகல பண்ணிட்டு வரண்டா செல்லவன். இதுக்குதான் ஆம்பளை மதிக்கிறாங்கிறது. ஏதாவது நடந்தா சொல்றீங்களா? ஒண்ணுமே சொல்றது இல்ல. பொம்பளை ராஜி நடந்தா இப்படிதான் இருக்கும். நான் திருந்தன பார், அதான் தப்பு. ஒண்ணும் ஆகலமா. இப்ப எப்படி இருக்கு? லோ பிபி தான், சாப்பிடாம இருந்திருக்காங்க, அதான் மயக்கம் வந்திருக்கு. நீங்க ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுங்க சாப்பிடறதுக்கு. டிஃபன் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? டிஃபன்லாம் வேண்டாம், ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வாங்க, அப்பதான் லோ பிபி ரைஸ் ஆகும். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. ஏமா என்னை யாருமா இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க? இப்ப ஜூஸ் வாங்க போனாரே அவர்தான். அவரா? ஆமா, அவர் என்ன உங்க சொந்தக்காரரா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, உங்களை கொண்டு வந்து சேர்த்ததுல இருந்து பாவம் அவர் ரொம்ப பதட்டமா இருந்தாரு. உங்க பையில ஒரு நோட்டு இருந்தது, அதை எடுத்து பார்த்துட்டு அவர்தான் உங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணாரு. ஐயோ, ஏன் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணாரா? ஆமாம்மா. அவளுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணணும்? பின்ன என்னம்மா, இப்படி ஒரு நிலைமையில ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்தா யாரா இருந்தாலும் எல்லா உதவியும் பண்ணுவாங்க. இவர் உங்க சொந்தக்காரர் போல ரொம்ப பொறுப்பா எல்லாத்தையும் பண்றாரு. இவ்வளவு பண்ணவரு உங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணாம இருப்பாரா? இனிமே வெளியே போகும்போது ஏதாவது சாப்பிட்டு போங்க, வெறும் வயித்தோட போகாதீங்க. ம். இந்தாங்க, நீங்களே கொடுங்க. விடுங்க சார், அந்த அம்மா சொந்தக்காரங்க கொடுத்தாதான் குடிப்பாங்க போல இருக்கு. இந்தாங்க. இந்தாங்கம்மா குடிங்க. நான் கொடுத்தாதான் குடிக்கல, உங்க மேல அக்கறையோட வாங்கிட்டு வந்திருக்காருல, வாங்கி குடிங்கம்மா. சார் குடுங்க சார். குடிங்கம்மா. சார், டாக்டர் எழுதி கொடுத்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? நீங்க சொல்லும்போது வாங்கிட்டு வந்தா போதும்னு சொன்னீங்கல்ல. சரி, இப்ப போய் வாங்கிட்டு வாங்க. சரிங்க. மா, ஜூஸ குடிமா. நீ குடிமா. என்னமாச்சு? என்ன? யார் இவங்க? என் பொண்ணு. இவங்களுக்கு லோ பிபி, ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஒருத்தர் சரியான நேரத்துல கொண்டு வந்து அட்மிட் பண்ணாரு, இல்லனா ரொம்ப ஆபத்தா முடிஞ்சிருக்கும். வெயில் நேரத்துல நீ ஏமா வெளியில எல்லாம் போற? இப்ப பாத்தியா? உனக்கு இதெல்லாம் தேவையா? ஏமா பார்த்து வரக்கூடாதா? இவர்தான் உங்க அம்மாவை கொண்டு வந்து அட்மிட் பண்ணாரு. இதுல மாத்திரை மருந்தெல்லாம் இருக்கு, கரெக்டா வேலைக்கு கொடுத்துருங்க. எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம்? டாக்டர் எப்போ சொல்லிட்டாரு. மெடிசன்ஸ் தான் கொடுத்தாச்சே, கவுண்டர்ல பணத்தை கட்டிட்டு நீங்க கூட்டிட்டு போலாம்.
சொல்லுங்க மிஸ்ஸஸ் சிந்திரான்ற பேர்ல எவ்வளவு பணம் கட்டணும்னு சொல்லுங்க. மிஸ்ஸஸ் சிந்திரா பணம் கட்டியாச்சே, நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி போலாம். பணம் கட்டியாச்சா? எஸ் மேம். யார் கட்டினா? சுப்பிரமணியங்கிறவர் பணம் கட்டியிருக்காரு. வாருமோ எங்கடா கூட்டு போற? ஒண்ணுமே சொல்லாம கூட்டு போற? இது வரைக்கும் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கோம். எங்க போறேன் எதுக்கு போறேன்னு கேட்டுக்க நீ. இப்ப என்னாச்சு உனக்கு? டேய் நான் தண்ணி அடிக்கிறதுல விட்டு நான் கைய விடுறா, நான் போறடா. வா ஆறுமுகம், உனக்கு சொர்க்கத்தை காட்டுறேன். அட வா, நான் கேட்க மாட்டேன். எவ்வளவு கஷ்டமா இருக்குது. டேய் கிரிப்புல அசிங்கப்படுத்தாதடா. டேய் இதுல என்ன அசிங்கம் இருக்கு? வா தயங்காத, வா சொன்னா கேளு. அதான் வந்துட்டு இல்ல, வா உட்காரு உட்காரு. என்ன ஆறுமுகம், அண்ணாத்த எவ்வளவு பெரிய ஆளு, என்னையும் ஒரு பெரிய மனுஷனா மதிச்சு சரிசாம உட்கார வச்சு அழுகு பாக்குறாரு. அவரை போய் தப்பா நினைக்கிறீங்க? அண்ணாத்த கொஞ்சம் நல்லா குடிக்குது இல்ல, அதனாலதான் கூச்ச போறாரு. எதுக்கு கூச்ச பண்ணா? நம்மலாம் யாரு? இப்படி ஆளாளுக்கு ஒரு பக்கமா ஒதுங்கி கிடந்தா ஊர்ல வேணா மதிப்பானா? நாம எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் நமக்கு பலம். சரியா சொன்னீங்க. ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். நிப்பாட்றா. எப்படியோ இவர்தான் என் சகலன் முடிவாயிருச்சு. அப்படி இருக்கும்போது இவர் என்னமோ பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி ஊருக்குள்ள வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு ஆட்டோ ஓட்டலாமா ரிக்ஷா ஓட்டலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தா ஏன் கௌரவம் என்ன ஆகுது? சகலைய ஒருத்தன் சீன்னு சொன்னா என்னல சவுக்கால் அடிச்ச மாதிரி இருக்கும். என் சகலை என்ன மாதிரியே அந்தஸ்தோட இருக்கணும். சகல கையை நீட்டுங்க. கொண்டாங்க சகல, கையை எதுக்கு? சகல. எதுக்கு இப்ப கை? என்ன கேளுங்க சகல, இந்த மாதிரிலாம் பிடிவாதம் முடிக்க கூடாது. சகல வேணாம். சகலன்னா சகோதரனுக்கு சமம். நம்மளை பொறுத்த வரைக்கும் சகோதரனும் நீங்க தான், சகலையும் நீங்க தான். இப்ப பாருங்க என்ன பிரமாதமா இருக்கு. ஊருக்குள்ள உங்களுக்கு மரியாதை கொடுக்காதவன்லாம் இனிமே மரியாதை கொடுப்பான். அந்த கையை காட்டுங்க. என் கையில கழுத்துல கடந்தான்னா உங்க கழுத்துல கடந்தான்னா எல்லாம் ஒண்ணுதான். நமக்குள்ள என்ன இருக்கு? சகல உங்களை பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சகல. இனிமே பாருங்க உங்களுக்கு ஊருக்குள்ள என்ன ஒரு மரியாதைன்னு. இது ஆரம்பம் தான், இன்னும் எவ்வளவோ இருக்கு சகல. இதெல்லாம் எதுக்கு? வேணாம் இருக்கட்டும் சகல. இப்ப எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, கையில கழுத்துல. ஆளே மாறிட்டீங்க சகல. வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களை அடையாளமே தெரியாது, பாத்துங்க. இந்த ஆறுமுகம் ஏத்துங்க ஆறுமுகம். வேணாம், நான் குடிக்கிறது இல்ல. சொன்னா கேளு ஆறுமுகம். நான் குடிக்கிறது இல்லப்பா, வேணாம். சகல குடிங்க சகல. குடிச்சாதான் புத்தி தெளியும். புத்தி தெளிஞ்சாதான் பொழைக்கிற பொழப்பு தெரியும். இப்படிலாம் யோசனை பண்ணிட்டு இருந்தா பெரிய ஆளாவே முடியாது. நான் தான் சொல்றேன்ல, குடிங்க. அது யோசிக்காம குடியாருமா? என்ன ஆறுமுகம் யோசனை? கீழே நாம இனிமே எங்கேயும் போவானாடா. நம்ம நாகராஜ் கூட சாரி நம்ம சகல கூட தான் எப்பவுமே இருப்போம். இவ்வளவு பெரிய ஆளு நம்மளெல்லாம் கூப்பிட்டு கௌரவப்படுத்தி நாளா யாரா? இது பாரு பிரேஸ்லெட், செயின், மோதிரம். டே இது பாரு, ஆனா முறைப்படி தான் அதெல்லாம் செய்யணும், நான் ஒத்துக்கிறேன். அதனால இதுவும் முறைப்படி தான் எனக்கு வரணும். நீ அன்னைக்கு கையில் தாலிய கட்டுறியோ அன்னைக்கு இந்த பிரேஸ்லெட் வாங்கிக்கிறேன். நான் சொல்றேன், அன்னைக்கு இந்த மோதிரத்தை வாங்கிக்கிறேன், அன்னைக்கு இந்த செயினை வாங்கிக்கிறேன், அன்னைக்கு உன் சொத்து பூரா கூட அப்படியே வாங்கிக்கிறேன். ஆனா இப்போ நான் சர்வீஸ் பண்ணாம 10 காசு கூட வாங்க மாட்டேன். மா பால் சாப்பிடு. சாப்பிடுறேம்மா, வை. ஏமா மெட்ராஸ்ல அடிக்கிற வெயிலுக்கு நாங்களே விதின்னு வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நீ நிம்மதியா வீட்டோட உட்காந்து காலை நீட்டிட்டு ஜாலியா இருக்காம
ஏமா இப்படி வெளியே சுத்திட்டு இருக்க? அம்மா, முதுமைங்கிறது வருத்தப்பட்டுக்கிட்டு நடந்ததையே நினைச்சு புலம்புறது இல்ல. பொறுப்புகளை எல்லாம் எங்களை மாதிரி பிள்ளைங்க கிட்ட கொடுத்து அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு அதட்டி வேலை வாங்குறது தான். நாங்க தான் உங்களை மாதிரி பெருசுங்க கிட்ட பதில் சொல்ல பயந்துகிட்டே இருக்கணும். ஹாஸ்பிட்டல் ஏதாவது பிரச்சனையாக்கா? ஏதாவது பண பிரச்சனையா? அவன் யார் லீலா நமக்கு உதவி பண்றதுக்கு? யார சொல்றக்கா? அம்மா மயங்கி விழுந்தாங்களா, இவன் வந்து ஆட்டோல தூக்கி போட்டுட்டு போனானா? அம்மாவை தொட்டு தூக்குறதுக்கு அவனுக்கு எவ்வளவு நெஞ்சல் திறந்திருக்கணும். யாருன்னு சொன்னதானக்கா தெரியும். அந்த பாவிய கொலை கேஸ்ல புடிச்சு உள்ள போட்டிருக்கணும். என்னோட தப்பு. அவனை மாதிரி நம்மளும் பாவி ஆயிடக்கூடாதுன்னு நினைச்ச பாரு. இப்ப தியாகி மாதிரி வந்து பெருசா உபகாரம் பண்றான் அவன். ஓ, அந்த ஆளா? அவனை ஹாஸ்பிட்டல்ல வச்சு அடிக்கும் போதே கை கால் எடுத்துருக்கணும். கார்த்தி மாமாவை மத்தவங்க தடுக்காம இருந்திருந்தா அவனை கொலைய பண்ணிருப்பாரு. ஆமாண்டி, நான் கட்டினவரை பறி கொடுத்துட்டு மூலையில உக்காந்துருக்கேன். இவ கட்டிக்க போறவரை கொலகாரனா ஜெயில போய் பார்க்கணும்னு சொல்ற, அப்படிதானே? அதுக்கு அவன் என்ன பண்ணாலும் நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அவன் என்னடி பண்ணுவான்? நான் மயங்கி விழுந்துட்டேன்னு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தான். யார்கிட்ட போய் கேட்டாலும் அவன் பண்ணது நியாயம் தான் சொல்லுவாங்க. நீ என்னமா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? அவன் மருந்து வாங்கிட்டு வந்து தரும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அப்படியே தூக்கி அவன் மூச்சில விசிறணும் போல இருந்தது. நீ ஆச்சு உன் மருந்து ஆச்சுன்னு, ஹாஸ்பிட்டல் ஆச்சுன்னு பேசாம இருந்த. இளவரசி வாங்க சித்தப்பா. வாங்க சித்தப்பா. ஏ எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, தலை சுற்றி மயக்கம் வந்துருச்சு. அதான் பசங்க பயந்துட்டாங்க. ஏன் வெயில்ல வெளியில போனீங்கன்னு கேக்குறாங்க. எங்க கோவத்துக்கு காரணம் அது இல்ல சித்தப்பா. நடந்தது என்னன்னா... சரி விடல, இப்ப எதுக்கு அதையெல்லாம் பேசிட்டு இருக்க? அண்ணி, சம்மந்தி வீட்டுக்கு போனேன். இளவரசிக்கு கல்யாணத்துல இருந்த தயக்கத்தை எல்லாம் எடுத்து சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்களும் அதே யோசனையில் இருந்ததால நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களையும் லீலாவையும் அவ பாத்துக்கலாம், அவ சம்பளத்தை வாங்கி உங்களுக்கு செலவு பண்ணலாம், நல்லது கெட்டதை முன்ன நின்று நடத்தலாம்னு எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லிட்டாங்க. கல்யாணம் வேண்டான்னு இளவரசி சொல்லவே முடியாது. இனிமே கழுத்தை நீட்டிதான் ஆகணும். ஏன்னா கல்யாணம் வேண்டான்னு சொல்ல எந்த காரணமும் கிடையாது. மாப்பிள்ளை வீட்டுல ஒத்துக்குவாங்கன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் முறைப்படி ஒரு வார்த்தை கேட்கணும்ல. நீங்க வேற அண்ணி, நம்ம இப்படி கேட்டதுதான் அவங்களுக்கு ரொம்ப மனசு சங்கடமா போயிடுச்சான். எங்களுக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, உங்க இஷ்டப்படியே செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க, இனிமே ஆக வேண்டியதை பாருங்க. கண்டிப்பா நீ, அதுக்குதான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் ஊருக்கு கிளம்புறேன். வாழைக்கு முறத்தண்ணி பாய்ச்ச வேண்டியது இருக்கு, இல்லன்னா பங்காளிங்க ஏமாத்திடுவாங்க. ஊருக்கு போயிட்டு 2 நாள்ல திரும்பி வந்து எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, சித்தப்பா காஃபி போட்டு கொண்டா. சரிம்மா. இளவரசி, இனிமே அம்மாவை பாத்துக்கணும், லீலாவை பாத்துக்கணும் அப்படிங்கிற கவலையே உனக்கு வரக்கூடாது. இப்ப வேணா கல்யாணம் அப்புறம் வச்சுக்கலாம், யோசனை பண்ணலாம், எந்த வார்த்தையும் நீ சொல்லவே கூடாது. இந்த கல்யாணத்தை சீக்கிரம் நடத்தி முடிச்சாதான் எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். என்னமா சொல்ற? என்ன பண்ணுங்களோ எனக்கு தெரியாது. கயலை நான் பார்த்தே ஆகணும். சகல, நீ கவலையே போடாத. கயல் வருவா, உன்னை பார்த்து புன்னகை சிந்துவா. ரொம்ப நன்றி. வெயிட் a minute. பார்த்து சகல. ஜானு சொல்லும். ஜானு என்ன இது? ஒன்றும் இல்லை, குழந்தை சாப்பிட்டாளா, தூங்கிட்டாளா? எங்க அவ? சுப்பிரமணியம் வரல? அவங்க வரது இருக்கட்டும், இப்ப நீங்க வந்திருக்கிற கோலம் என்ன? நீ நீ எதை கேக்குற? எதை கேக்குற? மனுஷனா இருந்தா ஏதாவது கேட்கலாம். நீங்களும் பொண்டாட்டி புள்ளிக்கு என்ன தேவைன்னு சொல்லி வாங்கி தருவீங்க. நீங்க தான் இப்ப பழைய அவதாரம் எடுத்துட்டீங்களே. ஏய், இத பார், நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. தெளிவா சொல்லு. உனக்கெல்லாம் எதுக்கு பொண்டாட்டி குடும்பம் எல்லாம்? பேசாம குடியை கட்டிட்டு குடுத்து நடத்த வேண்டியதானே? நீ திருந்துட்டேன்னு நினைச்சா எவ்வளவு சந்தோஷமா வந்த. நீ எல்லாம் செத்த கூட திருந்த மாட்டேன்னு இப்பதான் தெரியுது. என்ன மாமா, ஏன் மாமா திரும்பவும் இப்படி பண்றீங்க? கொஞ்ச நாள் நல்லதானே இருந்தீங்க. உங்களுக்கு பொண்டாட்டி விட போதைதான் முக்கியமா போச்சா? இது எல்லாமே எனக்கு முக்கியம்தான். உன் வாழ்க்கை கூட எனக்கு முக்கியம். கயல் கயல் கயல்
வா கயால். உனக்கு நாகராஜுக்கு நிச்சயம் ஆச்சு இல்ல? அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக சின்ன சேகல என்னை கூப்பிட்டு ஒரு பார்ட்டி, அதுவும் கிராண்ட் பார்ட்டி. அவர் உன்னை கட்டிக்க போற சந்தோஷத்துல இதே மாதிரி இன்னும் நிறைய பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லிருக்காரு கயல். கயல், நீ ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவ. தாராளமான மனசு, ஏராளமான பணம், தங்கமான குணம். நம்ம சகலையதான் சொல்றேன். உனக்கு அருமையான வாழ்க்கை அமைய போகுது கயால். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவன் கொடுத்த எச்சி குடி குடிச்சிட்டு வந்து எங்களுக்கே உபதேசம் பண்றியா? இந்த பாரு கயால், கல்யாணம் நிச்சயம் ஆன பொண்ணு இனிமே நீ உன் வீட்டுல தான் இருக்கணும். அக்கா வீடெல்லாம் அந்நியம் தான். நாளைக்கே உங்க அம்மா வீட்டுக்கு போ. உன்னை பெத்தவங்க நீ நல்லா இருக்கணும்னு தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காங்க, புரியுதா? அவங்க சொல்றபடி கேட்டு புத்திசாலித்தனமா நந்துக கயால். அவ வீட்டுக்கு போறது இருக்கட்டும், முதல்ல நீ கிளம்பு. ஒரு பாட்டில் கிடைச்சா போதும், நீ என்னைய அடக்க வச்சிரு. அக்கா வேண்டாம் விடுக்கா. அக்கா விடுக்கா. நான் நம்ப மாட்டேன். உன்னை நம்பி இங்க வந்த பாரு, என்ன சொல்லணும்? ஒரு புன்னகை சிந்திட்டு போட்டு கூப்பிடுறீங்க கையில. சகல பார் வெயிட் பண்றாங்க. ஏய் கையில கூப்பிடு. என் சகலைய பார்த்து ஒரு புன்னகை சிந்த சொல்லுடி. கூப்பிடுறியா? ஏய் கையல், வெளிய வா. உனக்கு கையல் தேவையா? விளக்குமார் பிஞ்சு குடுறீங்க. என்னடி என்னைய சகல அவமானப்படுத்துற? போறல. ஏய் நல்லா இருக்கு. ஏய் இப்ப எப்படி சொல்ல பார்க்கலாம்? ஏய் கோடீஸ்வர சகலையாடி அவமானப்படுத்துற. அவர் எனக்கு என்னெல்லாம் போட்டாரு தெரியுமா? உனக்கு என்ன தெரிய போகுது? ஹலோ, சொல்லு. என்னங்க, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க. ஓ, அதான் இருமிட்டே இருக்கியா? ஆமா. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? அது நான் இப்போ வந்து ஆஃபீஸில் இருக்கேன். எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸில் ஆடிட்டிங். அதான் காலையிலே ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். நீ பேசாமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். நான் ஆஃபீஸ் முடிஞ்சது வந்துடுறேன். ஹாஸ்பிட்டல் போகதான் நீங்க வருவீங்கன்னு பார்த்தேன். என்ன கவி புரியாமல் பேசுற? எனக்கு உன்னை விட முக்கியம் எதுவுமே இல்லை. இன்னைக்கு பார்த்து இடவெடுத்து ஆடிட்டிங் வச்சுட்டானுங்க. நீ பேசாமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். நான் ஆஃபீஸ் முடிஞ்சது வந்துடுறேன். ஓகே? என்னம்மா மாப்பிள்ள வரேனாரா? இதை இப்படியே விடக்கூடாதுமா. உன் நிலைமை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். இந்த டீயை குடி. குடிமா. நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். நம்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம். இந்திராமா, இந்திராமா, சித்த இங்க வாங்கோ. யாருங்க? என்ன வேணும்? இந்திராமா இல்லையா? நீ எப்பா? நான் தான் வரேன்னு சொல்லியிருந்தேன். நீ எதுக்கு வந்த? போங்கம்மா, உங்களால மெஸ்ஸில் எல்லாருக்கும் பாட்டு விழுந்துருத்துமா. நேத்திக்கு வரும்போது ஸ்டோர் ரூம் சாவியை நீங்க பாட்டுக்கும் எடுத்துன்னு வந்துட்டேன். எந்த பொருளையும் வெளியெடுக்க முடியலம்மா. நான் கிளம்பிட்டேன்ப்பா. நீ போ, நான் வந்துடுறேன். 9 மணிக்கு மேல தானம்மா நீங்க வருவீங்க. அதுக்குள்ள போய் ஓனர் சாவி வாங்கிட்டு வான்னு சொன்னார். அதாம்மா வந்தேன். ஏன்பா, நான் வரேன். நீ போ. வம்பே வேண்டாம். நீங்க முதல்ல சாவியை கொடுங்க. என்கிட்ட வேலைக்கு சேர்ந்ததுலயே இந்த மாதிரி ஒரு பொம்பளைய பார்த்ததே இல்லைன்னு ஓனர் கத்துறாரு. நான் இப்ப போகாட்டி பூட்டையே உடைச்சிருவார். நான் வரட்டா? நீங்க நிதானமா வாங்க. இளவரசி, நான் வந்து வேலைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். கொஞ்ச நாள்னா எப்போ? முதல் மாசம் சம்பளம் வாங்கிட்டு வந்து இளவரசி கையில கொடுத்தா அவ பணத்துக்கு மயங்கிட்டு எதுவுமே சொல்ல மாட்டான்னு நினைச்சியா? இல்லம்மா, நான் அப்படி நினைக்கலம்மா.
வேலை பிடிப்பட்டு தொடர்ந்து அதை பாக்குற மாதிரி இருக்கும்போது உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். அப்ப இன்னும் உனக்கு வேலை பிடிபடல? ஆமாம்மா, ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு வேலையும் பார்க்க சொல்றாங்க. அதை முடிக்கிறதுக்குள்ள இன்னொன்னும் செய்ய சொல்றாங்க. ஓ, அப்போ அவஸ்தைப்படுற. ஏமா பேசாம நீ அங்கேயே தங்கியிருந்து நிதானமா வேலை கத்துக்கலாமே. மெஸ்ஸுக்கும் வீட்டுக்கும் வந்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. இந்த பாத்திரம் எல்லாம் போட்டு வைப்பாங்களே, அங்கேயே படுத்துக்க வேண்டியதானே. உனக்கு அலைச்சலாத மிச்சமாகும்ல. என்ன இளவரசி, உங்களை எல்லாம் விட்டுட்டு நான் அங்க எப்படி தங்குவேன்? இந்த உங்களெல்லாம் சொல்றியே, அப்படின்னா யாரு? நானும் லீலாவுமா? நாங்க யாரு உனக்கு? எங்களை பக்கத்துக்கு நீ எதுக்கு வரணும்? அப்படி என்ன அவசியம் உனக்கு? என்னம்மா நீ, உங்ககிட்ட மறைச்சது தப்புதான். நீ ஒருத்தியா இருந்து கஷ்டப்படுறியே, உனக்கு உதவியா இருக்கட்டும் எந்த வேலைக்கு என்ன நம்பல நீ? இவள நம்பிட்டு இருந்தா திடீர்னு காலை வாரி விட்டுட்டு போயிடுவா. நம்மளே சொந்த கால நின்னு சம்பாதிச்சுக்கலாம் முடிவு எடுத்துட்டல. ஏமா அப்படி எல்லாம் நினைக்கிறேன்? வேற எப்படி நினைக்க சொல்ற? அப்பா இருக்கிற வரைக்கும் தோணாதது இப்ப தோணு இருக்குனா என் மேல நம்பிக்கை இல்லன்னு அர்த்தம். இல்லம்மா, நான் மட்டும் பாரமா உட்காந்து சாப்பிடுறமேன்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. பொழுது போற மாதிரி ஆச்சு, வேலைக்கு போன மாதிரி ஆச்சுன்னு தான் நான் இந்த மெஸ் வேலைக்கு போனேன். அப்பாவை கல்யாணம் பண்ணதுல இருந்து உட்காந்து தானே சாப்பிடுற? இல்ல எங்களுக்கு தெரியாம உட்காந்து சாப்பிடுறதுக்கு அப்பா கிட்ட தான் சம்பளம் கொடுத்தியா? இல்லல்ல, வீட்டுக்காரர் சம்பாத்தியத்துல உட்காந்து சாப்பிட்டா சந்தோஷம், பொண்ணு சம்பாத்தியத்துல உட்காந்து சாப்பிட்டா அசிங்கமா? என்னம்மா நீ எனக்கு புரியாத மாதிரி எல்லாம் பேசுற? நான் வேலைக்கு போனது அவ்வளவு பெரிய தப்பா? தப்புதாமா, தப்புதான். நான் இளவரசினா, நீ இந்த வீட்டுக்கு மகாராணி. உன்னை யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு என்னால தாங்கிக்க முடியாதுமா. அந்த பையன் வந்து சொல்லிட்டு போறான், முதலாளி உன்னை திட்டுறாருன்னு. எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அப்பா, நான் லீலா உன்னை ஒரு வார்த்தை சொல்லிருப்போமா? உனக்கு இதெல்லாம் தேவையா? நீ சமைச்ச சாப்பாட்டுல உப்பு கம்மியா இருந்தா கூட என் மேலதான் கோவமான்னு அப்பா கேட்பாரு. நீயும் ஏங்கன்னு கேப்ப. உப்பு கம்மியா இருக்குன்னு சொன்னதுக்கு பதறி போய் உப்பு கொண்டு வந்து பக்கத்துல நின்னு போடுவேன். சம்பாதிக்கிறோன்ற திமிர்ல உப்பு கொண்டு வாடின்னு அப்பாவும் சொல்ல மாட்டாரு, நீ அப்படி நடந்துக்க மாட்ட. அப்பா சம்பாதிக்கும் போது நீ எவ்வளவு சுதந்திரமாவும் சந்தோஷமாவும் இருந்தியோ, நான் சம்பாதிக்கும் போது நீ அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. ஏம்மா, நாளைக்கே உனக்கு ஒரு குடும்பம் வரும், குழந்தை வரும். நானும் உனக்கு ஒரு சுமைய தோண்டிடக்கூடாது பாத்தியா? அப்படி வா வழிக்கு. இவ்வளவு நேரம் பொழுதுபோக்குக்கு போறேன்னு சொன்ன, இப்ப உனக்கு சுமையாடுவேணும்னு பயந்து போறேன்னு சொல்ற. என்னம்மா நீ வார்த்தைக்கு வார்த்தை உள்ளர்த்தம் கண்டுபிடிக்கிறியே? வேற இதுக்கு என்னமா அர்த்தம்? நாளைக்கு மாமனார் மாமியார் பேச்ச கேட்டு இவ திடீர்னு நம்மள இருக்கதே விட்டுருவா. நம்மள நாமே காப்பாத்திப்போன்னு நினைச்சிட்டல்ல. ஒரு பேச்சுக்கே வச்சுக்குவோம், உனக்கோ உன் தங்கச்சிக்கோ அப்படி ஒரு நிலைமை வந்து எதிர்காலத்துல என்ன நீங்க பாத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா, ஒரு பேச்சுக்கு தாமா சொன்னேன். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நான் என்னம்மா பண்றது? உண்மைய சொல்லிட்ட பத்தியா? உண்மைய சொல்லிட்ட பத்தியா? எப்படிமா எதிர்காலத்துல நான் உன் கையை விட்டு போயிடுவேன் நீ எப்படிமா நினைக்கலாம்? ஏன் அப்படியேம்மா வளர்த்த? இல்லம்மா, இந்த உலகம் காசு சம்பாதிக்காத யாரையும் தூக்கி போட்டுடும். என்ன நீ நானும் இந்த உலகத்துல தானே வாழ்றோம். அம்மா, இன்னொரு வாட்டி அப்படி பேசாதம்மா. நீ யார் கீழே பதறி பதறி வேலை செய்யணும்ன்ற அவசியம் இல்லம்மா. உன்னை திட்டுறதுக்கும் கொஞ்சறதுக்கும் உரிமை எனக்கும் லீலாவுக்கும் தான் இருக்கு. சொல்லுமா, இனிமே வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லுமா, சொல்லுமா. சரிம்மா, நான் வேலைக்கு போல. இன்னொரு தடவை நீ வேலைக்கு போகணும்னு நினைச்ச அப்புறம் நான் லீலா கிட்ட சொல்லிடுவேன். ஏன் லீலா சொன்ன நான் வேலைக்கு போக மாட்டேனா? நீ வேலைக்கு போறேன்னு சொன்னா அவளும் படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போறேன்னு சொல்லுவா. பரவாயில்லையா? ஐயோ வேண்டாம்மா, வேண்டாம். அவ படிக்கணும், படிச்சு பெரிய ஆள் ஆகணும். அது எப்பவுமே மனசுல வச்சுக்கோ. பேசாம வீட்டுல சொல்லிட்டேன். ஆமா, உன்னை யார் வேலைக்கு சேர்த்து விட்டா? அது எதுக்குமா இப்ப கேக்குற? பயப்படாத, சொல்லு. உனக்கு தான் வேலையெல்லாம் தேட தெரியாதே. யார் சேர்த்து விட்டா? நம்ம காமாட்சி தான். நினைச்சேன். நான் ஆபீஸ்க்கு போகும்போது நீ இனிமே வேலைக்கெல்லாம் வர மாட்டேன்னு சொல்லிட்டு போறேன். ஞாபகம் இருக்கட்டும். மீறி போன
நில்லு. எங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்க மாட்டியா? கேட்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா ரோட்ல மயங்கி விழுந்த எங்க அம்மாவை ஆட்டோல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு தெரிஞ்ச உனக்கு இப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்க உனக்கு தோணலையா? கேட்கணும்னு தான் தோணுச்சு. ஆனா நீங்க கோவப்படுவீங்கன்னு. ரோட்ல மயங்கி விழுந்த எங்க அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ரோட்ல போன எங்க அப்பாவை எதுக்கு கொலை பண்ண? நான் வேணும்னு பண்ணல. அது தெரியாம நடந்த ஆக்சிடென்ட். பொய் சொல்லாத, பொய் சொல்லாத. எனக்கு தெரியும் எங்க அப்பாவோட சாவு வெறும் ஆக்சிடென்ட் இல்ல, அது ஒரு கொலை. அது கொலைக்கார நீதான். நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற கார்த்திக் தான் என்ன பார்க்கும் போதெல்லாம் எங்க மாமாவை கொன்ன கொலைகாரன் நீதான்னு சொல்லி சொல்லி அடிச்சாரு. இப்ப நீங்களும் அதையே சொல்றீங்க. அவர் சொன்னது நிஜம்தானே? நீதான் கொலை பண்ணேன்னு நான் நிரூபிக்கட்டுமா? ஆக்சிடென்ட் ஆனோட நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்சு என்ன சொன்ன? என்ன வாக்குமூலம் கொடுத்த? அது நான் வண்டி ஓட்டிட்டு வரும்போது பெரியவர் மேல வண்டி மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். கரெக்ட். நீ வாக்குமூலம் கொடுத்தத நானும் படிச்சேன். நடந்தது அப்படியே கரெக்டா எழுதியிருந்தேன். சரி, அதை விட இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ரோட்ல மயங்கி விழுந்த எங்க அம்மா எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன? கண்ணு முன்னாடி மயங்கி விழுந்தவங்களை பார்த்து அம்போன்னு எப்படிங்க சும்மா விட்டுட்டு போக முடியும்? சாதாரணமா மயங்கி விழுந்த எங்க அம்மாவை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வைத்தியம் பார்க்க தெரிஞ்ச உனக்கு எங்க அப்பா மேல வண்டி ஏத்திட்டு அப்படியே நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைய எப்படி அவனுக்கு தோணுச்சு? எங்க அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்கப்போ யாராவது காப்பாத்த மாட்டாங்களான்னு துடிச்சிட்டு இருக்கிறப்போ நீ விட்டுட்டு ஓடுனியே, எப்படி தோணுச்சு உனக்கு? சொல்லு, சொல்லுடா. எப்படி ஓடி போனோன்னு யோசிச்சு பாக்குறியா? நல்லா யோசிச்சு பாரு. ஆக்சிடென்ட் ஆனோடனே எங்க அப்பா சாகல, அவரோட உயிர் பிரியல. வாழணும்னு அவரோட இதயம் வேகமா துடிச்சிட்டு இருந்திருக்கு. அங்க வந்து ஜனங்களும் அவரை தூக்கிட்டு போய் காப்பாத்தணும்னு நினைக்காம சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஓடி போறதுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்ச உனக்கு அதே வண்டியில எங்க அப்பாவை தூக்கிட்டு போய் அவரை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம்ல. போலீஸ்ல போய் சரண்டர் ஆக தெரிஞ்ச உனக்கு எங்க அப்பாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் சேர்க்கணும்னு உனக்கு தோணல. அன்னைக்கு நிலைமை வேற. அந்த பதட்டத்துல எனக்கு ஒண்ணும் தெரியல. போய் சொல்லாதடா, போய் சொல்லாத. என்கிட்ட போய் சொல்லாத. பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றியே. நீ ஒண்ணு அங்க நின்னுட்டு இல்லையே. மத்தவங்க எல்லாம் எங்க நம்மள அடிச்சிட போறாங்களோன்னு பயந்து தானே ஓடுன. ஓ உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைச்ச நீ எங்க அப்பா உயிரை காப்பாத்தணும்னு உனக்கு தோணல. ஒருவேளை நீ அவரை காப்பாத்த முயற்சி பண்ணும் போதோ இல்ல இல்ல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகும் போதோ அவர் உயிர் பிரிஞ்சிருந்தா நான் விதி நினைச்சிருப்பேன். ஆனா துடிக்கிற உயிரை அப்படி விட்டுட்டு தானே போனேன். இத கொலைன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றதா? எவனோ வயசானவன் தானே, வாழ்ந்து முடிச்சவன் தானே, செத்தா சாகட்டும்னு விட்டுட்டு போயிட்ட. அவர் வாழ்ந்து முடிச்சவர் இல்ல, வாழ துடிச்சவர். எனக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும், பேர பேத்தியெல்லாம் நல்லா வளர்த்து ஆளாக்கணும்னு ஆசைப்பட்டவர். எங்க அப்பா எங்க மேல பாசம் காட்டுறதுக்கு இந்த ஒரு ஆயுசு பத்தாது. அவரை போய் அல்பாயுஸ்ல அனுப்பிச்சிட்டியே. அவரு சாகும் போது தான் சாக போறோன்ற பயத்தை விட எங்களெல்லாம் அண்ணாதைய விட்டுட்டு போறமேன்ற பயத்தை அவருக்கு ஜாஸ்தி இருந்திருக்கும். நீ கொண்டது எங்க அப்பாவை மட்டும் இல்ல, அவரை சுத்தி இருக்கிற எங்க எல்லாரையுமே தான். அதுக்கு பிராயச்சித்தமா தான் உங்க குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணுன பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணி புண்ணியம் தேடிக்கணும் நீ நினைக்கிற. ஆனா ஓ புண்ணியத்துல நாங்க இல்ல பிச்சைக்காரங்களாயிடும். உன்கிட்ட பிச்சை வாங்கி நாங்க வாழ்றதை விட எங்க அப்பாவை ஒரேடியா மேல அனுப்பிச்ச மாதிரி எங்களையும் மேல அனுப்பிச்சிரு, உனக்கு புண்ணியமா போகும். நீதான் ராசம்மாவா? ஆமாங்கம்மா. ஏண்டி நீ ஒரு பொண்ணுக்கு அம்மா தானே?
பணம் காசு வருதுன்னு உடனே எவனுக்கு வேணாலும் கட்டி கொடுத்துருவியா? இல்லம்மா, என் பொண்ணுகிட்ட முறைப்படி பேசி. ஏய், நீ யார்கிட்ட பேசி முடிச்ச? கட்டிக்கு போற பொண்ணுகிட்ட பேசி சம்மதம் வாங்குனியா? என் பொண்ணுகிட்ட எல்லாமே பேசிதான் சம்மதம் வாங்கினேன். பேசாத. இவகிட்ட பேசி சம்மதம் வாங்கிருந்தா இவையா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போறா? அவ கம்ப்ளைண்ட்ல கொடுத்துருக்க மாட்டாமா? ஆமா, அவ கம்ப்ளைண்ட் கொடுக்கல. உன் பெரியம்மாவ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா. உன் சின்னம்மாவ சாட்சி சொன்னா. ஏண்டி, நீ ஒரு தாய் தானே? பொண்ணே வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒருத்தனுக்கு கட்டி வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறியே, அவன் யாரு? அவனுக்கு உனக்கு என்ன உறவு? ஐயோ, என்னம்மா? ஏய், நீ யாரு? உனக்கும் இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? நானும் ராசமாவும் சிநேகிதிங்கம்மா. சிநேகிதியா? எதுக்கு ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறீங்க? ஆமா, நீ என்ன சகுனியா இல்ல கூனியா? தூண்டி விடுறதா உன் வேலையா? இல்லம்மா, ஏதோ நல்லது செய்யலாம்னு நினைச்சுதான். எதுடி நல்லது? பிடிக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லதா? வாய திறந்த உடைச்சிருவேன். ஏய், நீதான் கந்து வட்டிக்காரனா? நீ வட்டி வாங்கறதோட நிறுத்திக்க. அதுல கூட பிரச்சனைனா தூக்கி உள்ள போட்டு முட்டிய பேத்துருவேன். விருப்பம் இல்லாத அந்த பொண்ணுகிட்ட கல்யாணம் கலாட்டா பண்ண 7 வருஷம் உள்ள தூக்கி போட்டுருவேன். ஜாக்கிரதை. டேய், என்ன திமிரா? குடிக்க வாங்கி கொடுத்தா எதுக்கு வேணாலும் சம்மதிப்பியா? ஒழுங்கா பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்துறதுக்கு வழிய பாரு. இனிமே என் தங்கச்சி வாழ்க்கையில இவங்க யாரும் தலையிடக்கூடாதுன்னு கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுங்க. ஏய், எல்லாருக்கும் சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. இந்த பொண்ணு மேஜர். இனிமே யாராவது இவடதான் கட்டிக்கணும்னு சொல்லி தொல்லை பண்ணீங்க, அத்தனை பேரையும் புடிச்சு உள்ள போட்டுருவேன். புரியுதா? சரிங்கம்மா. இத பாருமா, பொண்ணோட மனச புரிஞ்சு அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வை. இல்லனா அவ மட்டும் இல்ல, அவளால உன்னோட நிம்மதியை சேர்ந்து கெட்டு போகும். கந்து வட்டிக்காரன் கள்ள நோட்டுக்காரன்னு பணத்தை பார்த்து உன் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்காத. இனிமே இவங்க குடும்ப விவகாரத்துல தலையிட்ட மவனை உன் மேல கேவலமான கேச போட்டு அசிங்கப்படுத்திடுவேன். இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. மறுபடியும் ஏதாவது தொல்லை கொடுத்தாங்கன்னா உடனே என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். ஏய், போய் ரைட்டர் கிட்ட எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போ. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா என் தங்கச்சியோட நிலைமை என்ன இருக்குன்னே தெரியல. கவலைப்படாம போங்கம்மா. சரிங்க. ஒரு குட் நியூஸ் இளவரசி. சொல்லுங்க மேடம். நீ வேலைக்கு சேர்ந்த ராசியோ என்னவோ, இழுன்னு ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருந்த கனடா ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. பிசினஸ்க்கு ஒத்துக்கிட்டான். உடனடியா ஃப்ளவர்ஸ் அனுப்ப சொல்லி கேக்குறான். வெரி குட் மேடம். அவங்க கேக்குற அளவுக்கு உடனே நம்மளால அனுப்ப முடியுமான்னு நான் ஓசர் ஆபீஸ்க்கு கேட்டு சொல்றேன். கண்டிப்பா அதை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கலாம் மேடம். வெரி குட். இந்த ஃபயரை தான் உன்கிட்ட நான் ரசிக்கிறேன். இந்த பிசினஸ் நாம பிடிச்சதுக்கு உனக்கும் இந்த புதுசா சேர்ந்திருக்கிற 3 பேருக்கும், அது மட்டும் இல்ல நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் நாளைக்கு ஒரு பார்ட்டி தரப்போறேன். இப்போதைக்கு ஜூஸ் வரவழைக்கிறேன், சாப்பிடுங்க. ஓகே மேடம், வரேன். எக்ஸ்கியூஸ் மீ.
யாருமா நீங்க? இது எங்க அக்கா பொண்ணு லூசு. இது அப்படிதான் பண்ணோம். அவங்கள எனக்கு நல்லா தெரியுமா? யாரா தெரியும்? போடா. விடுங்கம்மா. சொல்ல கேட்க என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் ஒப்பு தாம்பூலம் மாத்தின பொண்ணு எனக்கு தான். கையல் வெளியே யாரும் கல்யாணம் பண்ண முடியாது. பண்ணவும் நான் விட மாட்டேன். அதையும் மீறி ஏதாவது நடந்துச்சு நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அவ்வளவுதான். இங்க பாரு கவி, எனக்கும் இளவரசி கல்யாணம் நெருங்கிடுச்சு. அநேகமா இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் இருக்கும்.